வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. சத்தியம் சத்தியமே நேயர்களுக்கு எங்கள் அன்பான வாழ்த்துக்கள். இன்றைய தினத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்றைக்கி ஒரு சிறிய விஷயத்தை குறித்து கொஞ்ச நேரம் பேச போகிறோம். வாழ்க்கையில் எல்லாருமே சீக்கிரமாக முன்னேறணும் அப்படின்னு ஒரு ஆசையுடையவங்களாக தான் இப்போ நவீன வாழ்க்கையில் மனிதர்களை பார்க்க முடியுது. எப்படியாவது சீக்கிரத்தில் நாம் பெரிய பணக்காரனாகணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓடுகிற மனிதர்களை தான் நம்ம பார்க்குறோம். குறுக்கு வழியில் சென்று நம்ம இலக்கை அடைய முடியுமா என்பது நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. எல்லாருக்குமே பணம் வேணும், எல்லாருக்குமே புகழ் வேணும், எல்லாருக்குமே வாழ்க்கையில் எதையாவது சம்பாதிக்கணும், முன்னேறணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்குது. அது இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில் நம்ம எதை கற்றுட்டு வரோம், நம்முடைய இளம் தலைமுறை எதை கற்றுட்டு வருதுன்னு சொன்னால், குறுக்கு வழியில் போய் நம்ம சீக்கிரமாக முன்னேறலாம், சீக்கிரமாக சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பல குறுக்கு வழிகளை பின்பற்றக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம பார்க்குறோம், படிக்கிறவங்க ஏதாவது வழியில் படிக்காமலேயே பாஸ் ஆகணும், டிகிரி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. எந்த உழைப்பும் இல்லாமலே சீக்கிரமாக வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இதையாவது செஞ்சு நம்ம பெரிய ஆளாகிடலாம்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். பலர் என்ன செய்கிறாங்க, இது தப்பான வழிக்கு போயிடுறாங்க. போதை மருந்துகளை விற்பனை செய்தல், மனிதர்களுக்கு மதுபான வகைகள், இப்படி உள்ள விற்பனை மூலமாக இப்படிப்பட்ட பொருட்களை மக்களுக்கு கொடுத்து சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க. அப்போது இது போன்ற செயலில் ஈடுபட்ட ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பைபிளில் பார்த்தோம்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் இருக்குது. அதில் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரையிலான வசனங்களில் ஒருவருடைய வாழ்க்கை குறித்து பார்க்குறோம். அங்கே ஒரு சகேயுன்னு சொல்லி ஒரு மனிதர் இருக்கிறார். இஸ்ரேலில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வரி வசூலிப்பவர், டேக்ஸ் கலெக்டர். அப்போ அவருடைய வாழ்க்கையில் வந்த ஒரு மாற்றத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். அவர் குறுக்கு வழியில் சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய அப்படிப்பட்ட விருப்பமுடைய ஒருவராக வாழ்ந்தார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவருடைய வேலை என்னன்னு சொன்னால் டேக்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்குறது. டேக்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்குறது பாவமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, அது ஒரு கவர்மெண்ட் வேலை. ஆனால் இங்கே இவரை பார்க்கும்போது ஒரு டேக்ஸ் கலெக்டரான சகைவை அங்கே இருக்கக்கூடிய அந்த யூத மக்கள், அவர் சார்ந்த மக்களே வெறுத்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த வெறுப்புக்கு காரணம் என்னவாக இருக்கும்? இவர் அதிகப்படியான வரிகளை பெற்றிருக்கலாம், கவர்மெண்ட்டு சொன்ன அந்த வரிகளை விட அதிகமாக மனிதர்கள் பெற்றிருக்கலாம். அதனால் சொந்த மக்களே அவரை வெறுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. அப்போ அவர் நிறைய பணம் சம்பாதிச்சிருப்பார், லஞ்சம் வாங்கி நிறைய பணத்தை சம்பாதிச்சு தன்னுடைய ஆஸ்திகளை பெருக்கியிருப்பார். தன்னுடைய சொந்த மக்களாலே வெறுக்கப்பட்ட ஒருவராக நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட சகையினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வருது. என்ன மாற்றம்? அவருக்கு என்ன மாற்றம் தேவை? இந்த உலகத்தில் குறுக்கு வழியில் சம்பாதிக்கிற எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அவருக்கு இருக்குது. நிறைய பணம் இருக்குது, நிறைய ஆஸ்தி இருக்குது. ஆனால் மற்ற மக்களுடைய அன்பு இல்லை அவருக்கு. மற்ற மக்கள், தன்னுடைய உறவினர்கள், தன்னுடைய நண்பர்கள், தான் சார்ந்த அந்த இன மக்கள் எல்லாருமே அவரை வெறுக்கக்கூடிய நிலை இருக்கும்போது அவருக்கு எப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும்? அவர் நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை ஒரு விரக்தியும் கசப்பும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த சகையை என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் அறிகிறார். இயேசு கிறிஸ்து எரிகோ என்கிற ஒரு நகரம் வழியாக கடந்து செல்லும்போது அங்கே பல மக்கள் இயேசு கிறிஸ்து இப்படி வர்றாருன்னு சொல்லி அந்த சகவலை சகை எடுத்து சொல்லியிருக்கலாம். இப்போ சகைக்கு அவரை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசை. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவர் இந்த மக்களுக்கு இப்படி நன்மைகளை செய்கிறாரே, கடவுளை குறித்து பேசுகிறார், பரிசுத்தமான வாழ்க்கை குறித்து பேசுகிறார், பாவம் செய்யக்கூடாதுன்னு பேசுகிறார், நிறைய நோயாளிகளை குணப்படுத்துகிறார். இப்போ இவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க மிகுந்த ஆவலுடைய அந்த சகையோ என்ன செய்கிறார்னு சொன்னால் அந்த கூட்டத்தின் நடுவே நிற்கிறார். இவர் உயரம் குறைவாக இருந்ததுனால அவரால் என்ன செய்ய முடியல, அந்த இயேசு கிறிஸ்து நடந்து வருகிறத அவரால் பார்க்க முடியல. பெரிய அந்த சாலையில் இருபுறமும் பெரிய கூட்டம் நிற்கிது. அந்த கூட்டத்தின் நடுவே நின்று கொண்டு அவருக்கு இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியல. அவர் என்ன செய்கிறார், பக்கத்தில் இருந்த ஒரு அத்தி மரத்தின் மீது அவர் என்ன செய்கிறார், ஏறி நின்று பார்க்குறார்.
அப்போ இயேசு கிறிஸ்து வர்றார். இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த சகேயு நிற்கக்கூடிய அந்த இடத்தின் அருகே வந்தபோது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சகேயுவே சீக்கிரமாக இறங்கி வா, நான் இன்னைக்கு உன் வீட்டில் தங்க போகிறேன்னு சொல்கிறார். நீங்கள் பாருங்களேன், அவ்வளோ பெரிய கூட்டம். அவருக்கு சகேயு யாருன்னு சொல்லி தெரிய வாய்ப்பில்லை. அங்கே இருக்கக்கூடிய திரளான மக்கள், ஏராளமான மக்கள், பெருத்த ஒரு ஜனம் அங்கே நிற்குது. அதன் நடுவில் கிறிஸ்து சகேயுவை அறிந்திருந்தார்னு சொல்லி பார்க்குறோம். ஏன் அப்படி எப்படி அறிய முடிகிறது? நம்மை படைத்த தேவன். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கடவுளுக்கு நம்மளை தெரியாது, நம்ம இந்த உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், யாருக்கும் தெரியாமல் தனிமையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நம்மளை குறித்து யாரும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே சகேயுவை பார்க்கும்போது சகேயு அது மாதிரி தான் நினச்சிட்டு இருந்து தனிமைப்பட்டு எல்லாராலும் வெறுக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டு சகேயுவை இயேசு கிறிஸ்து பெயர் சொல்லி அழைக்கிறார். சகேயுவே நீ இறங்கி வா, உன் வீட்டில் நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன், நான் இன்றைக்கி உன் கூட உங்கள் வீட்டில் நான் தங்கன்னு சொல்லி விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அங்கே இருந்த சகேயு இது கேட்டோன்னு அவருக்கு மிகப்பெரிய ஒரு மனமகிழ்ச்சி, ஒரு அடக்க முடியாத, ஒரு சொல்ல முடியாத ஒரு மனமகிழ்ச்சி அவருக்குள்ளே உருவானது. அவர் என்ன செய்கிறார், அந்த கீழே இறங்கி வந்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறான்னு சொல்லி பார்க்குறோம். அழைச்சிட்டு போய் அங்கே பிறகு என்ன நடந்துன்னு பார்க்கும்போது கிறிஸ்துவை பார்த்த உடனே அவருடைய நடவடிக்கை முழுவதுமாக மாறி போவதாக பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவிட்டமிருந்து அவர் எப்படி என்ன பெற்றுக்கொண்டார், கிறிஸ்துவை பார்த்த உடனே அவருக்கு அப்படி மனம் மாற வேண்டிய ஒரு காரணம் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அவர் தன்னுடைய பாவத்தை குறித்து உணர்கிறார். ஐயோ, ஒரு பரிசுத்தமான ஒரு கடவுள்கிட்ட நான் நிற்கிறேனே, ஒரு பாவியாக நான் மற்றவனுடைய பொருளை திருட்டுத்தனமாக பெற்றுக்கொண்ட நான், லஞ்சம் வாங்கி கொண்ட நான், இந்த பரிசுத்தமான கடவுளுக்கு முன்னாடி நான் எப்படி நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார், அவர் மிகவும் மன வருத்தப்படுகிறான்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துட்டு அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன், என் சொத்துல பாதியை ஏழைக்கு கொடுத்துருக்குறேன், பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்க போகிறேன், நான் யார்கிட்டையாவது நான் அநியாயமாக வாங்கியிருந்தா அவங்களுக்கு 4 மடங்கு நான் திருப்பி கொடுக்குறேன் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட நீ பாவி, நீ இப்படி செஞ்சிருக்கிற எதுவுமே சொல்லலை. கிறிஸ்துவை பார்த்த உடனேயே, அவர்கிட்ட பேசின உடனேயே, அவர்கிட்ட கொஞ்ச நேரம் அவர் கூட நடந்து வந்த உடனேயே இங்கே சகேயுவுக்கு ஒரு மனமாற்றம் உருவாகுது. அந்த பரிசுத்தமான கடவுள், தூய்மை நிறைந்த கடவுள், எந்த பாவமும் இல்லாத கடவுளிடத்தில் நான் நிற்பதற்கு தகுதியற்றவனாக இருக்கிறேனே என்ற ஒரு குற்ற உணர்வு அவரிடத்தில் இருக்கிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடம், இயேசு கிறிஸ்துவின் பக்கம் உங்களுடைய முகத்தை திருப்பினால் நீங்கள் அதை தான் உணரப்போகிறீர்கள். நமக்கு பாவத்தை வைத்துக்கொண்டு கிறிஸ்துவிடம் இருக்க முடியாது. அவருடைய வார்த்தை நீங்கள் கேட்டீர்களானால், அவருக்கு நீங்கள் செவி கொடுத்தீர்களானால் நிச்சயமாக உங்களாலும் பாவ வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. அந்த சகேயு என்ன செய்கிறார், இயேசு கிறிஸ்து அவர் அழைத்த உடனே வருகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, எத்தனையோ முறை நீங்கள் வேத வசனத்தை கேட்டிருக்கலாம், எத்தனையோ முறை சுவிசேஷம் கேட்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்து அழைக்கிறார், ஆனால் நீங்கள் என்னைக்காவது செவி கொடுத்துருக்குறோமா அவர்கிட்ட கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு? இதில் என்ன இருக்குது, இந்த பைபிளில் என்ன இருக்குது? கிறிஸ்தவர்கள் இப்படி நம்மகிட்ட நற்செய்தி சொல்லிகிட்டு இருக்காங்களே, காஸ்பல் சொல்லிகிட்டு இருக்காங்களே, அது என்ன சொல்கிறாங்க? இதை நம்ம கேட்குறதுக்கு என்னைக்காவது கொஞ்ச நேரம் நம்ம வர்றோமா? அந்த சகேயு இறங்கி வந்தார். கிறிஸ்து கூப்பிட்ட உடனே, இயேசு கிறிஸ்து அழுத உடனே அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு, அவரை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அவர்கிட்ட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சகேயு இறங்கி வந்தார். அதனால் அங்கே பார்க்குறோம், அவருடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு ஒரு புதிய வாழ்க்கை அவருக்கு கிடைத்திருக்கிறது. பாவத்தை விட்டு விலகி ஓடக்கூடிய ஒரு வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை அவருக்குள்ளே உருவானது. அந்த நிலையில சகேயு என்ன செய்கிறான், தன்னுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கைக்கு திரும்புகிறார். தன்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நோக்கி திரும்புகிறார். இதுவரை யார்ட்டையாவது நான் தப்பா அநியாயமா வாங்கியிருந்தேன்னு சொன்னா 4 மடங்கு நான் அவர்களுக்கு திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துட்ட வாக்கு உறுதி கொடுக்கிறார். நீங்க உங்களுடைய இருதயங்களிலே கிறிஸ்துவானவரை நீங்கள் ஒரு நிமிடம் அழைத்தீர்களானால், கர்த்தாவே நான் ஒரு பாவியாக இருக்கிறேன், என் இருதயத்தில் இறங்கி வாங்க, என்கிட்ட வாங்க, உங்க கூட கொஞ்ச நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அழைத்த கண்டிப்பாக வரக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை எப்போதும் அழைத்து கொண்டிருக்கிறார். அதனால தான் நீங்கள் திரும்ப திரும்ப இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அதனால தான் நீங்கள் மீண்டும் மீண்டும் ஏதாவது வகையில் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து என்று ஏதாவது வகையில் உங்களுடைய காதுகளில் துணிச்சிக்கிட்டே இருக்கு.
அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பதற்கு நீங்கள் முடிவு செய்தால் நிச்சயமாக இந்த சகையுக்கு உண்டான ஒரு மனந்திரும்புதல் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகும். அங்கே பார்க்கும்போது கடைசியில் சகையு தன்னுடைய பாவ வாழ்க்கையை விட்டு புதிய வாழ்க்கைக்கு திரும்புகிறார். அங்கே நம்ம பார்க்குறோம், அதுக்கு கீழே நம்ம வாசிக்கும் போது அந்த பகுதியில் பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து இதை கேட்ட உடனே சகையு சொல்கிறாரு, நான் யாரிடமாவது அநியாயமாக வாங்கியிருந்தா 4 மடங்காக திரும்ப கொடுக்குறேன் கர்த்தாவே அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. மனுஷகுமாரன் இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தார். சகையு என்கிற ஒரு மனிதனுக்காக நேரத்தை செலவிட்ட தேவன் உங்களுக்காகவும் அவர் நேரத்தை செலவழிக்க தயாராக இருக்கிறார். நீங்கள் அவருடைய குரலை கேட்க தயாராக இருக்கிறீர்களா என்பதுதான் உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. இங்கே நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு கொஞ்சமாவது நீங்கள் செவி கொடுப்பீர்களானா? இன்னும் இயேசு கிறிஸ்து உங்கள்கிட்ட நிறைய பேசணும் இருக்கிறாரு. அவருடைய வார்த்தையிலே நித்திய ஜீவன் நிறைந்திருக்கிறது. அவருடைய வார்த்தையிலே அங்கே ஜீவன் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை பரிபூர்ணப்படுத்துவதற்காக கிறிஸ்து வந்தார். நம்மை பரிபூர்ணப்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறான்னு சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்குறோம். பாவ வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு விடுதலை தேவை. நீங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து இதுவரையும் விடுதலை பெறாமல் இருக்கிறீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கை நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பைபிளில் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அனைத்து மனிதர்களும் பாவிகளாக இருக்கிறார்கள். எல்லா மனிதர்களும் பாவிகளாக இருக்கிறார்கள். பாவத்தோடு எந்த மனிதனும் தேவனை காண முடியாது, தேவனை தரிசிக்க முடியாது. தேவனிடத்தில் வந்தால் நீங்கள் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டால், இயேசு கிறிஸ்துவின் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் எல்லா அக்கிரமங்களையும் நீக்கி உங்களை மன்னித்து உங்களை தன்னுடைய சொந்த பிள்ளையாக மாற்றுவதற்கு அவர் தயாராக இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து சகையு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதனுக்குமாக வந்தார். பார்க்குறோம், இயேசு கிறிஸ்துவனுடைய இறுதி வாழ்க்கையில் அவர் தன்னுடைய உயிரை கொடுத்தார்னு சொல்லி பார்க்குறோம். பைபிளில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 4 சுவிசேஷங்கள்லையும் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களையும் தேடிக்கொண்டிருக்கிறார். இறைவனுக்கும் மனிதனுக்கும் பிரிந்து போன உறவை சரி செய்வதற்காகவே கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். அந்த அழைப்பை நீங்கள் ஏற்று, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வந்தார் என்ற அழைப்பை நீங்கள் கேட்டு, அவர் உங்களை அழைக்கிற குரலை கேட்டு நீங்கள் அவரிடம் வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை இருக்கிறது. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செம்மையான வாழ்க்கையை வாழ முடியும். சகையனுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் உருவானது போல உங்களுடைய வாழ்க்கையில் விரக்தியும் துன்பமும் கசப்பும் இருந்தால் நிச்சயமாக ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிறிஸ்து உங்களுக்கு வைக்கிறார். இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கிடைப்பதுடன் இந்த உலக வாழ்க்கைக்கு நிறைவடைந்த பின்பு ஒரு மறுவாழ்வையும் கிறிஸ்து கொடுக்கிறார். ஒரு நித்திய வாழ்க்கை கொடுக்க போகிறார். நீங்கள் பாவங்களோடு வாழ்ந்தீர்களானால் இந்த உலக வாழ்க்கையும் உங்களுக்கு மிக பரிதாபமான வாழ்க்கையாக அமைந்துவிடும். நிம்மதி இல்லாத, மன நிம்மதி இல்லாத, சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும். அதுக்கு பிறகு பாவத்தினுடைய விளைவாகிய நரகத்திற்கு நாம் செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். இறைவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்னாடி நம்ம நிற்கும்போது எந்த மனிதனும் என்ன செய்ய முடியாது, தேவனிடத்தில் வர முடியாத நிலைக்கு தள்ளப்படுவான். இறைவனுடைய இறுதி நியாய தீர்ப்பில் நாம் யாரும் நிற்க முடியாது. பாவங்களை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக அவர் எல்லா பாவங்களையும் நீக்கி உங்களை சொந்த பிள்ளையாக மாற்றுவார். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை இருக்கிறது. அந்த 2ஆம் வருகையிலே நீங்கள் அவரோடு கூட சேர்ந்து பரலோகத்திற்கு செல்ல முடியும் என்ற வாக்குறுதி பைபிள் கூறுகிறது. நிச்சயமாக உங்களை நேசிக்கக்கூடிய தேவனுடைய சத்தத்தை இன்று கேட்பீர்களா? சகையு தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தது போல நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க தயாராக இருக்கிறீர்களா? நிச்சயமாக நீங்கள் ஜபத்துடன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வாருங்கள். நீங்கள் தேவன் உங்களை அணைத்துக் கொள்ள வல்லவராயிருக்கிறார். ஆமென். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே.